ஓகே, இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிப்போம். ஏசாயா 53:8. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் இயேசு வாதிக்கப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே வாதிக்கப்பட்டார். என்ன செய்யப்பட்டார்? அவர் வாதிக்கப்பட்டார். எதற்காக அவர் வாதிக்கப்பட்டார்? என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தமாக, என் ஜனத்தினுடைய மீறுதலுக்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? வாதிக்கப்பட்டார். சரி, மீறுதல் என்றால் என்ன அர்த்தம்? மீறுதல் என்றால் மீறி நடப்பது என்று அர்த்தம். நம்ம சொல்றோம் இல்லையா, ஏண்டா இப்படி தலைப்படுத்தான பண்ற, ஏண்டா இப்படி ஆடுற, வீடான வீட்டுக்குள்ள சொன்னதே இல்லையில ஒன்றும் தெரியாத மாதிரி இருங்க, விலங்குனா சரி, என்ன வீட்டுக்குள்ள, வீடான வீட்டுக்குள்ள ஆடாதரா, ஏற்கனவே ஆடி போய் தான் இருக்கிறோம், இதுல ஏண்டா இன்னும் இப்படி ஆடுற, ஏன் பிள்ளை இப்படி ஆடுற, சொல்றோமா சொல்லலையா? அதான் என்னது? மீறி நடக்கிறது. மீறுதல் என்றால் என்ன அர்த்தம்? மீறி நடப்பது. சரி, மீறி நடப்பது என்றால் எதை மீறி நடப்பது? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடப்பது, அவருடைய சத்தத்தை மீறி நடப்பது. முதலாவது மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தார்கள். அவர்கள் மீறி நடந்தனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு இந்த பூலோகத்திலே, இந்த மண்ணுலகத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு பாருங்க அழிவுகள், இவ்வளவு நாசமோசங்கள், இவ்வளவு அசுத்தங்கள், இவ்வளவு தீமைகள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய தாத்தாவாகிய ஆதாமும் நம்முடைய பாட்டியாகிய ஏவாளும் மீறி நடந்தபடினாலே. எதை மீறி நடந்தபடினாலே? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தபடினாலே தான் இவ்வளவு பாருங்க அழிவுகள், பேரழிவுகள், இவ்வளவு நஷ்டங்கள், இழப்புகள், இவ்வளவு சுனாமி, இவ்வளவு பேரழிவுகள், இவ்வளவு தீ விபத்துகள் எல்லாம் உலகத்தில் என்ன செய்கிறது? நடக்கிறது. சரி, அவன் மீறி நடந்ததனுடைய விளைவு என்ன? முதலாவது அவன் தேவனை இழந்தான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான், தேவனுடைய சமூகத்தை அவன் இழந்தான், இருதயத்தில் இருந்தக்கூடிய சமாதானத்தை இழந்தான், ஏதேன் தோட்டத்தை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான், ஐஸ்வர்யத்தை இழந்தான். எல்லாவற்றையும் ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். எதனால? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தபடினாலே. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக வாதிக்கப்பட்டார் என்று. எதற்காக அவர் வாதிக்கப்பட்டார்? என் ஜனத்தினுடைய மீறுதலுக்காக. மீறி நடந்தது ஆதாமும் அவனுடைய சந்ததியாராகிய நாமும். வாதிக்கப்பட்டதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாருங்க அந்த இருதயத்தை, அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காய் கல்வாரி சிலுவையிலே வாதிக்கப்பட்டார். எதற்காக? நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் வாதிக்கப்பட்டார். சரி, வாதிக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? தண்டிக்கப்படுதல் என்று அர்த்தம். இதுக்கு முந்தின வசனங்களே வாசிக்கிறோம், அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் என்ன செய்யப்பட்டார்? வாசியுங்கள் 5ஆம் வசனத்தை. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு என்ன செய்யப்பட்டார்? அப்ப வாதிக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? தண்டிக்கப்படுதல் என்று அர்த்தம். ஒரு மனுஷன் தவறு செஞ்சிடறான், அவனை ஜெயிலில் கொண்டு போய் அவனுக்கு தண்டனை கொடுத்து வாதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காய் வாதிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காய் தண்டிக்கப்பட்டார், அவர் நமக்காய் வாதிக்கப்பட்டார். எங்கே வாதிக்கப்பட்டார்? கல்வாரி சிலுவையிலே வாதிக்கப்பட்டார், பாதாளத்திலே அவர் வாதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மாத்திரமல்ல, அவர் பாதாளத்துக்கு சென்று அவ்வளவு வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் வாதிக்கப்பட்டார். சரி, எதற்காக அவர் வாதிக்கப்பட்டார்? ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும்
ஆதாமும் அவனுடைய சந்ததியாராகிய நாமும் பெற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? வாதிக்கப்பட்டார். ஆமென். ஆகவே அடிக்கடி ஜெபத்திலே கர்த்தருக்கு நினைப்பூட்டுங்கள். கர்த்தாவே, எனக்காய் கல்வாரி சிலுவையிலே நீர் வாதிக்கப்பட்டீர், எனக்காய் பாதாளத்துக்கு சென்று வாதிக்கப்பட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதமும் இன்றைக்கு உம்முடைய கல்வாரி பாடுகள் மூலமாய் எனக்கு வந்து பலிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனவே ஆண்டவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே வாதிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார், ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே சரீர சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், நன்மைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார், நீடியாய்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு சமாதானம், ஒரு இளைப்பாறுதல் உள்ளத்திலே உண்டாகும். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும், சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் மறைய ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? இருதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். இயேசுவை எனக்காய் வாதிக்கப்பட்டீர், எனக்காய் தண்டிக்கப்பட்டீர், கல்வாரி சிலுவையிலே மாத்திரமல்ல பாதாளத்துக்கு சென்று. ஆமென். நீர் வாதிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு நான் சுகமாயிருப்பது உண்மைதான். நீர் வாதிக்கப்பட்டது சத்தியம் என்று சொன்னால் இன்றைக்கு நான் சுகமாயிருப்பதும் சத்தியம். ஆமென். ஆகவே எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் அறுப்புண்டு போனார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவர் நம்மேலே ஆண்டவராய் இருப்பதற்காக. சொல்லி முடியாத அளவுக்கு வம்சங்கள் அவருக்கு உண்டாயிருப்பதற்காக, நாம் இன்றைக்கு நன்றாயிருப்பதற்காய், சுகமாயிருப்பதற்காய், ஆரோக்கியமாயிருப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே வாதிக்கப்பட்டார். ஆமென். ஆகவே நீங்கள் கடந்த காலத்தில் செய்த உங்களுடைய பாவத்துக்காக, நீங்கள் வாலிபர்களாக இருந்த பொழுது செஞ்ச சில தவறுகளுக்காக இன்றைக்கு நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கையினால் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கீங்க, இந்த கால்னால் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த வாயினால் எத்தனை குடும்பத்தை நான் வந்து கெடுத்து பேசியிருக்கிறேன், எவ்வளவு தவறு செஞ்சிருக்கிறேன், இந்த கண்ணால் எவ்வளவு அசிங்கமான காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன், அதுக்காகலாம் தண்டனையை பெற வேண்டாமா? பெற வேண்டாம். ஏன்னா இயேசு உங்களுக்காய் தண்டிக்கப்பட்டு விட்டார். உங்களுடைய பாவத்துக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே வாதிக்கப்பட்டு விட்டார். அவரை நான் விசுவாசிக்கிறபடினாலே தண்டனையில் இருந்து இன்றைக்கு நான் விடுதலையாக இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு தண்டனை கிடையாது, இன்றைக்கு எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, இன்றைக்கு எனக்கு வாதிப்பு கிடையாது. இயேசு எனக்காய் வாதிக்கப்பட்டு விட்டார். இன்றைக்கு நான் விடுதலையோடு வாழலாம், சமாதானத்தோடு வாழலாம். ஆமென். எல்லாரும் எளிமையின் இருப்போம், நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எளிமையின் என்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காய் வாதிக்கப்பட்டு கடந்த கால பாவத்தை நினைச்சு நீங்க வருந்த வேணாம். கடந்த கால பாவத்தை நினைச்சு நீங்க வந்து உங்களை நீங்களே குற்றப்படுத்தி நீங்களே உங்களை தண்டிச்சுக்கிற வேணாம். இயேசு உங்களுக்காய் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காய் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சுகமாயிருப்பேன், இன்றைக்கு நான் ஆரோக்கியமாயிருப்பேன், இன்றைக்கு நான் நன்றாயிருப்பேன். இயேசுவே ஆண்டவர். எங்கள் சபையின் மேலே இயேசுவே ஆண்டவர். என் குடும்பத்தின் மீது இயேசுவே ஆண்டவர். என் புருஷன் மேலே இயேசுவே ஆண்டவர். நான் சொல்றேன், அடிக்கடி உங்க புருஷன் மேல இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுங்க, சீக்கிரம் ரசிக்கப்பட்டுருவாரு, சீக்கிரம் சபைக்கு வந்துடுவாரு. ஆமென். இயேசுவே என் புருஷன் மேல ஆண்டவர், இயேசுவே என் பிள்ளை மேல ஆண்டவர், ஆண்டவர், ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. பிசாசுடைய ஆளுகையெல்லாம் ஓடிடும். பிசாசுடைய ஆளுகையெல்லாம் ஓடி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நானும் நன்மையை பார்ப்பேன், நானும் சுகத்தை பார்ப்பேன், நானும் ஆசீர்வாதங்களை பார்ப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தாவை ஆராதிக்க, துதிக்க, உடைய வார்த்தை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இறங்குவதாக, பலிப்பதாக. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களை பிள்ளைகள் பிடித்துக் கொள்வார்களாக, வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே.